இது காரிய சித்தி கோலம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அப்புறம் இன்னொரு சர்க்கிள், அப்புறம் இன்னொரு சர்க்கிள். இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் 8 கோடு போட்டுக்கணும். 8 கோடு போட்டுட்டு அடுத்த சர்க்கிளில் ஒரு 8 கோட்டுக்கும் நடுவில் 2 கோடு போட்டுக்கணும். அப்புறம் இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கணும். இந்த அடுத்த சர்க்கிளில் ஒரு 2 கோட்டுக்கு நடுவில் முதல்ல ஒரு கோடு, அப்புறம் 2 கோடு, அப்புறம் ஒரு கோடு, அப்புறம் 2 கோடு. இப்படி ஒரு கோட்டுக்கு நடுவுலையும் ஒரு கோடு விட்டு ஒரு கோடு 2, ஒரு கோட்டில் 1 அப்படி போட்டுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கடைசியில் எண்ணும்போது 48 கோடு இருக்கும். அந்த 48 கோடு 48 நாளைக்கு ஸ்ரீ சுதர்சனாய வித்மஹி ஜுவால சக்கராய தீமஹி தன்னோ சக்கர பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு எதை வேண்டினாலும் அந்த காரியம் சித்தியாகும் அப்படின்னு ஐதீகம். நடுவில் ஒரு குங்குமம் வச்சுக்கலாம். ஒரு கோட்டுக்குள்ளேயும் ஒரு மஞ்சத்தூள் வச்சு ஒரு தடவை சுதர்சனாய வித்மஹி ஜுவால சக்கராய தீமஹி தன்னோ சக்கர பிரஜோதயாத்ன்னு சொன்னாக்கா 48 நாளைக்கு நீங்கள் வேண்டினது எல்லாம் நடக்கும். இப்படியே போட்டால் அந்த கோலத்தோட ஷேப்பு இப்படி வரும். கடைசியில் அந்த கோலத்தோட ஷேப்பு ஃபைனலாக இப்படி இருக்கும். இது காரிய சித்தி கோலம்.